ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்க பார்த்துருக்க மாட்டே பற்றி நான் உங்க கார்த்திக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா ஒரு ஷோமி தரப்புல இருந்து வரப்போற ஒரு அற்புதமான கேமிங் படம் பத்தி நீங்க நம்ம இந்த இதில் பார்க்க போறோம். அதை பத்தின ரிவ்யூஸ் தான் இதில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம மாட்டே பற்றிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்கள் போற ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஷோமிலேருந்து வரப்போகிற மொபைல் பிளாக் ஷார்க் 2. இந்த மொபைலை பற்றி நீங்கள் எதுவுமே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். பிளாக் ஷார்க்னு சொல்லி ஒரு கேமிங் மொபைல், கேம் லவர்ஸ் இவங்களுக்குலாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ இது வந்து பயங்கரமான மொபைலாக இருந்துச்சு. அப்போ வந்தப்போ ஒரு 6 மாதம் முதல் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொண்ட ஒரு கேமிங் மொபைலாக வந்துச்சு. ஸோ இதுமாரி தான் பிளாக் ஷார்க் 2க்கு வரப்போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஷார்க் 1 இல்லாத மாதிரி கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான் இருக்குது இதில். ஏன்னா மற்றபடி ப்ராசஸர் வைஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து ஒத்து போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் பார்த்தீங்கன்னா 845 கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா போக்கோ F1ல யூஸ் பண்ண மாதிரி தான். ஸோ அதே கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஃபீல் எல்லாமே இதுலேயும் இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து லிக்விட் கூலிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த டைம் வந்து டபுள் லிக்விட் கூலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ போக்கோ F1ல பார்த்துருப்பீங்க ஒரு லிக்விட் கூலிங் கொடுத்துருப்பாங்க. அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம பீக் ஹவர்ஸில் நல்ல ஒரு பயங்கரமான ஒரு கேம் இதெல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்கோம், இல்லை பப்ஜி கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்போது நம்மளுக்கு ஹீட்டிங் இஷ்யூ வந்து அதிகமாக இருக்கும். நிறைய மொபைலில் பார்த்தீங்கன்னா இருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ இருந்திருக்கு. ஸோ இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் வைஸ் பார்க்கும்போது லிக்விட் கூலிங் யூஸ் பண்ணுவாங்க. அந்த லிக்விட் கூலிங் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ வந்து குறைச்சி நம்மளுக்கு அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பீக் லெவலில் இருக்கும்போது நல்லா கொண்டு போகும். ஸோ அதுக்காக வந்து இந்த லிக்விட் கூலிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஷார்க் 2ல லிக்விட் கூலிங் வந்து டபுளாக கொடுத்துருக்காங்க. 1 இல்லை 2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லிக்விட் கூலிங் யூஸ் பண்ணுறனால. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பிளாக் ஷார்க் 1க்கு இதுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 18.9 பேனல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நாட்ச் வந்து இந்த டைமில் யூஸ் பண்ணல. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கேமிங் ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 18.9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட இருக்க மொபைல் தான் பேனல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏன்னா இது வந்து நாட்ச் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, விருப்பம் இருக்காது. ஸோ அதனால கேமிங்கில் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஃபீல் இருக்காது அப்படின்றதுக்காக இதுலேயும் வந்து 18.9 பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேமரா வைஸ் பார்த்தோன்னா ஒரு டூயல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பேக்கில் 12 மெகா பிக்சல் ப்ளஸ் 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க f2.2 அப்பேச்சர் சைஸோட. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான நீட்டான ஃபீல் தான் இதுலேயும் இருக்கும். இந்த மாதிரி மொபைலையும் பிளாக் ஷார்க் 1ல பார்த்துருப்பீங்க நிறைய பேர் மொபைல் பார்க்கும்போது இந்த கேமரா வைஸ் பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேமரா வைஸ் பார்க்கும்போது இது ஓரளவு நல்லா இருக்கும். ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் செம்மையாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஸோ இதில் வந்து ஒரு நார்மலான கேமரா கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சைடில் பார்த்தீங்கன்னா LED கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு புது விஷயம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஆசஸோட ROGன்னு ஒரு மொபைல் வந்து கேமிங் மொபைல் வந்து வந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா LED லைட் எரியும். நம்மளுக்கு மொபைலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு LED லைட் காமிக்கும். நம்மளுக்கு வந்து மெசேஜ் வந்தால் ரெட் கலரில் காமிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு லைட் எரியும். ஸோ ஒரு நம்ம ஒரு மியூசிக் ஆல்பம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ப்ளூ கலரில் இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு LED எரியும். ஸோ இது மாதிரி வந்து அந்த ஆசஸ் ROGல கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இந்த ரெட்மி பிளாக் ஷார்க் 2லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா 2 LEDs இருக்கும். அந்த 2 LEDs வந்து நம்மளுக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இப்போ ஒரு ஹிட் ஆச்சுன்னா ஒரு ரெட் கலர் காமிக்கும். இப்போ நம்ம பப்ஜி விளாண்டுட்டு இருக்கும்போது யாராவது ஷூட் பண்ணுறோம் அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து ரெட் கலரில் வந்து இது வருது அப்படின்னா இந்த இதுலேயும் வந்து ரெட் கலரில் எரியும். ஸோ நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளூ கலரில் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா மெசேஜ் வரும்போது ப்ளூ கலரில் எரியும். கால்ஸ் வரும்போது கிரீன் கலரில் செட் பண்ணி வச்சிருந்தோம்னா கால்ஸ் வரும்போது கிரீன் கலர் எரியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு LEDs வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு புது விஷயமா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர மற்ற ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்தோன்னா இதில் வந்து ஒரு டுவெல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 கேமரா செட்டப் இருக்கு. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 20 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு, டுவெல் சிம் ஸ்லாட் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து SD கார்டு சப்போர்ட் கிடையாது. ஸோ அதனால SD கார்டு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பேஸ் வேரியன்ட் பார்த்தோன்னா 4GB RAM 128GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 10GB RAM 256GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து வேர்ல்டு ஃபர்ஸ்ட் 10GB RAM வர மொபைலாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா Mi 3 வரதா இருந்துச்சு, 10GB RAM வரதா இருந்துச்சு. பட் இது வந்து சைனாவில் ரிலீஸ் ஆனதுனால இதுதான் வந்து 10GB RAM வர முதல் மொபைல்.
ஸோ இது மட்டும் இல்லாமல் பேட்டரி பார்த்தோம்னா 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பேட்டரி பேக்கப் வந்து நல்லாவே இருக்கு நம்மளுக்கு கேம் விளையாடும் போது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 18.9 பேனல் கொடுத்துருக்கனால ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணணும்ல, அதுக்காக வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஜாய்ஸ்டிக் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து லெஃப்ட் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ரைட் கண்ட்ரோல் வேணால் நம்ம ஆன்லைனில் வாங்கிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஆம்லெட் பேனல் கொடுத்துருக்காங்க, எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல கேமிங் மொபைலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நாங்கள் நிறைய வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எந்த மாதிரி மொபைலை பற்றி நாங்கள் ரிவ்யூ பண்ண நினைக்கிறீங்க? அந்த மொபைலை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ஆர்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். பாய்.